விஜய் பரப்புரைக்கு மட்டும் கடுமையான விதிமுறைகள் விதிக்கப்படுகிறது என்றும், குறிப்பாக சென்னையில் அவருடைய பிரச்சாரத்தை திட்டமிட்டே காவல்துறையினர் முடக்க நினைப்பதாகவும் தாவேக நிர்வாகிகள் கூறி வரும் நிலையில், இதற்கு பின்னணியில் எம்ஜிஆரின் ஃபார்முலா ஒன்று இருப்பதாக சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தாவேக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பெரம்பூரை முடித்துவிட்டு கொளத்தூர் மற்றும் வில்லிவாக்கம் பகுதிக்கு செல்வதற்கு முன்னதாக கூட்டம் அதிகரித்ததால் திடீரென்று பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு வீடு திரும்பினார். இதனைத் தொடர்ந்து தாவேக தரப்பில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் புகார் மனுவும் அளிக்கப்பட்டது. காவல்துறையினர் முறையான பாதுகாப்பு மற்றும் அனுமதி வழங்க மறுக்கின்றனர் என்றும் அதில் கூறப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மறுநாள் வில்லிவாக்கம் பகுதியில் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு 11 மணி முதல் 1 மணி வரையிலும், தீநகர் தொகுதியில் பிரச்சாரம் செய்வதற்கு 3 மணி முதல் 6 மணி வரையிலும் அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் வில்லிவாக்கம் தொகுதியில் 12 மணி முதல் 1 மணி வரையும், தீநகர் தொகுதியில் 2 மணி முதல் 3 மணி வரை என தலா 1 மணி நேரம் மட்டுமே அனுமதி வழங்கி இருந்ததால் விஜயின் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டது. இதற்கிடையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சீமான் ஆகியோருக்கு முறையான பாதுகாப்புகள் வழங்கப்படுகிறது. ஆனால் விஜய்க்கு தொடர்ந்து காவல்துறையினர் குடைச்சல் கொடுத்து வருவதாக தாவேக தரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து வரும் நிலையில், காவல்துறையினர் அதை மறுப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது, பிரச்சாரத்திற்கு காவல்துறையினர் நேரடியாக அனுமதி கொடுக்கவோ பாதுகாப்பு அளிக்கவோ அதிகாரம் இல்லை. தேர்தல் நடத்தும் அதிகாரி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செய்ய போகிறோம். அப்படி இருக்கையில் தொடர்ந்து விஜய் தரப்பினர் எங்கள் மீது குற்றச்சாட்டை முன்வைப்பது நியாயமில்லை என்று காவல்துறையினர் தரப்பில் சொல்லப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனிடையே மாநில அரசின் காவல்துறை தங்களை முடக்க நினைக்கிறது என்று இதனிடையே காவல்துறை மற்றும் திமுக அரசு தங்களை முடக்க நினைக்கிறது என்று விஜய் தொடர்ந்து பேசி வருவது 1980 தேர்தல் பிரச்சாரத்தின் போது எனக்கு நீதி வேண்டும் என்று எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்து வெற்றியடைந்த அதே ஃபார்முலாவை விஜயும் ஃபாலோ செய்கிறார் என்று சொல்கின்றனர். தொடர்ந்து விஜய் தன்னை எம்ஜிஆரை போல் நினைத்து கொண்டிருக்கிறார் என்றும், அவரை பற்றி பல்வேறு மேடைகளில் பேசி வரும் நிலையில் அதே ஃபார்முலாவை கையில் எடுத்து வெற்றி பெறலாம் என்ற முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் வெளிப்பாடுதான் இவருடைய தொடர் குற்றச்சாட்டு என்றும் சொல்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.